அம்மா எங்க லேப்டாப் வச்சிருந்தேங்க. லேப்டாப்புக்கு சார்ஜ் போடுறதுக்காக உங்க அப்பா மாடிக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சார்ஜ் போடவா? அத்தை, என்னத்த இவன் வெறி பிடிச்ச மாதிரி இப்படி ஓடுறான்? அவனுக்கு வெறி பிடிச்சதா ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க போய் பார்க்கலாம். திப்பி வா. ஸ்விட்ச் ஆன் பண்ணல. சார்ஜ் போட்ட திடீர்னு வெடிச்சிருச்சுமா. ஏண்டா என்னடாச்சு? என்னடா பண்ண லேப்டாப்ப? நீங்க ஏன் என்ன கேட்காம முந்திரி கொட்டை மாதிரி கொண்டு வந்து சார்ஜ் போட்டீங்க? அந்த லேப்டாப்ல சார்ஜ் இல்ல, அதை எடுத்துட்டு வந்து சார்ஜ் போட்டாரு. இதுல உங்க அப்பா மேல என்னடா தப்பு இருக்கு? சரி, சார்ஜ் போட்டதை ஏன்டா குத்த சொல்ற? கேக்குறாருல, சொல்லுடா. நாங்க தான் நின்னுட்டு இருந்தேன். சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானே? லேப்டாப் வெடிச்சதுல ஒரு உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்போன்னு நான் பதறி போயிருக்கேன். நீ திரும்ப திரும்ப அவரே குத்த சொல்லிட்டு இருக்க. அந்த லேப்டாப்ல எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இப்ப கேஸ் நடக்கிற லேண்ட் சம்பந்தமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுலதான் இருக்கு. அதெல்லாம் இதோட எரிஞ்சு போச்சே. சரி, உங்க அப்பா லேப்டாப்பை சார்ஜர்ல போட போயிருக்காருன்னு சொன்னது நீ பதறி போய் ஓடி வந்த. ஏன்? சார்ஜர்ல போட்டா இந்த லேப்டாப் வெடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டேய், கேக்குறல, காதுல விழலையா? மரம் மாதிரி நிக்கிற. வாயை திறந்து பதில் சொல்ற அறிவு கெட்டவனே. ஆண்டி, ஜீவாவை அனாவசியமா திட்டாதீங்க. லேப்டாப் எரிஞ்சு எல்லா ஃபைலும் போச்சு. கொஞ்சம் அசந்திருந்தா ஒரு உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு அவனை திட்டாம கொஞ்சம் சொல்றியா? ஜீவா மேல ஒரு தப்போ இல்லாதப்போ நீங்க ஜீவாவை திட்டுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டி. தீபி, நீ சும்மா இரு ஜீவா. உன்னை யாராவது தப்பு சொன்னாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த லேப்டாப் இப்படி ஆனதுக்கு காரணம் நீ இல்ல. அப்ப வேற யாரு? ப்ளீஸ் ஆண்டி, இந்த டாபிக் இதோட விட்டுறலாமே. சொல்லு தீபி, மனசுல இருக்கிறத ஓபனா சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். இதையும் சொல்றதுக்கு எனக்கு மனசுல தான். நீங்க இவ்ளோ கம்பல் பண்ணி கேக்குறதுனால வேற வழி இல்லாம சொல்றேன். ஏன் தயங்குற? சொல்லுமா. சொல்லுமா. பூங்கோடி இப்போ ஒரு லாயர் ஆபீஸ்ல டைப்பிஸ்டா ஒர்க் பண்றா. அங்க முடிக்க முடியாத வேலைய வீட்டுக்கு வந்து டைப் அடிச்சு கொடுப்பா. அவ டைப் பண்றதுக்கு தான் ஜீவா லேப்டாப் கொடுத்தான். இதுக்கு தான் ஆண்டி நான் அந்த டாபிக் அப்படியே விட்டுறலான்னு சொன்னேன். சொல்லு. பூங்கொடி தான் லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருந்தா. ஒருவேளை நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து அடிக்கும் போது குடிக்க வச்சிருந்த தண்ணிய தட்டி விட்டுருப்பாளோ என்னமோ. லாயர் ஆபீஸ்ல இந்த பிரச்சனை வந்துச்சு. வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்தவ தானே ஆண்டி, அதனால தெரியாம ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். 500 ரூபாய் போன் வாங்க வக்கு இல்லாதவளுக்கு லேப்டாப்ப பத்தி என்ன தெரியும்டா? கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற லேப்டாப்ப கண்ட நாய் எல்லாம் தொட்டிருக்கா. ஆண்டி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன்? பூங்கொடி வாடி வா. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இந்த குடும்பத்தை அழிக்கணும்னே வர வாங்கிட்டு வந்திருக்கியா? பாசமா என் காலை சுத்திட்டு இருந்த என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்ச, எனக்கு எதிராக பேச வச்ச.
இந்த குடும்பத்தோட கௌரவம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்த. அது பத்தாதடி உனக்கு? அம்மா டேய் சும்மா இருடா. சில்வர் ஸ்பூனோட பிறந்த உன்னை சர்வர் வேலைக்கு போக வச்சது இவதானே? குடும்பத்தை கெடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு இப்ப பிசினஸ காலி பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறா. இல்ல மேடம். என்னடி இல்ல? அன்னைக்கு நீ பூமி பூஜையில கல் எடுத்து வச்சது நல்ல புத்தியோட எடுத்து வச்சிருக்க மாட்டேன், கெட்ட புத்தியோட தான் எடுத்து வச்சிருப்ப. அதுதான் என் தலையில இடிக்கு மேல இடி விழுந்துட்டு இருக்கு. பாட்டி டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல தான் இருக்கு. நாளைக்கு கேஸ்ல சப்மிட் பண்ற எல்லா எவிடன்ஸும் இதுல தானே இருக்கு. இப்பதான் அத கேட்டு லாயர் வந்துட்டு போனார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இனி எப்படி இந்த கேஸ்ல வின் பண்றது? லேப்டாப்ல வச்சிருந்தோ அதை எரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா என்ன காரி துப்ப மாட்டாங்க. இந்த முட்டாள் பண்ண வேலைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்க முடியுமா? இல்ல மேடம். ஏய், லேப்டாப்ல எப்படி தண்ணி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் டைப் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்ல மேடம். நல்லபடியா தான் அடிச்சு முடிச்சு லேப்டாப்பை மூடி வச்சேன். அப்போ நீ சொல்றத பார்த்தா இந்த வீட்டு ஆளுங்க தான் வேணும்னே லேப்டாப்ல தண்ணி ஊத்துனாங்கன்னு சொல்றியா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலக்கா. வேற எப்படி சொல்ற? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய் நிறுத்தடி. என் முன்னாடி நிக்காத. போடி இங்க இருந்து. போடி. அம்மா நீ எல்லாத்தையுமே அவசரப்பட்டு பேசாதம்மா. டேய், நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு நஷ்டமானது உனக்கு கண்ணுக்கு தெரியல. அவ கண்ணை கசக்கிட்டு போறது உனக்கு பெருசா தெரியுது. அவளை வீட்டை விட்டு துரத்தி எல்லாத்தையும் சரி பண்ற பாரு. அம்மா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. டேய் போடா. குடும்பத்தை கெடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு இப்ப பிசினஸ காலி பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறா. அன்னைக்கு நீ பூமி பூஜையில கல் எடுத்து வச்சது நல்ல புத்தியோட எடுத்து வச்சிருக்க மாட்டேன், கெட்ட புத்தியோட தான் எடுத்து வச்சிருப்ப. சரி அதே நினைச்சிட்டு இருக்காத, விட்டு தள்ளு. எப்படி சார் விட்டு தள்ள முடியும்? அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியா குத்துது சார். அது தூசியா நினைச்சு தொடச்சிட்டு போக முடியாது சார். இந்த வீட்ல நான் மட்டும் அவமானப்பட்ட பரவாயில்ல தாங்கிப்பேன். எனக்காக நீங்க ரொம்ப அவமானப்படுறீங்க சார். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படிலாம் இல்ல பூங்குடி. உன்னதான் எதிர சந்தர்ப்பம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம இந்த லேப்டாப் மேட்டர் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லேப்டாப்பால வந்த பிரச்சனை மட்டும் இல்ல சார். எந்த பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அது உங்ககிட்ட வந்துதான் நிக்குது. எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏறக்குறைய இந்த வீட்ல நீங்க ஒரு தனி தீவு மாதிரி ஆயிட்டீங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன்னால ஆரம்பிக்கிற பிரச்சனை என்ன தொடர்றதும், என்னால ஆரம்பிக்கிற பிரச்சனை உன்னை தொடர்றதும் நாம ரெண்டு பேரும் ரெண்டு இல்ல ஒண்ணுன்னு சொல்லி எல்லாரையும் நினைக்க வைக்குதுன்னு எடுத்துக்க. இல்ல சார், நான் இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவ. ஏதோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. கஞ்சிக்கு செத்த குடும்பத்தை சேர்ந்தவ. நான் திட்டு வாங்குற அவமானப்படுறேன்னா பரவாயில்ல. நீங்க அப்படியா? சென்னையில ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்தவரு. எந்த நல்லதையும் அனுபவிக்க முடியாம என் கூட சேர்ந்து இப்படி மொட்டை மாடியில இருந்துகிட்டு கெட்டதை மட்டும் அனுபவிக்கிறீங்களே சார். அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? புயல் மழைன்னு வரும்போது கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதுக்காக பயந்தோன்னா
அதனால நடக்கிற எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்காமலே போயிடும். புயல் கரையை கடக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனையே. அது வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சி தாக்கு பிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவோ ஒரு புயல் அடிச்சா தாக்கு பிடிக்கலாம், தினமும் புயல் அடிச்சா என்ன சார் பண்ண முடியும்? எப்படி சமாளிக்க முடியும்? நம்ம மனசு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் யோசிக்கும். என் பைக் மழையில் நினைச்சு நின்னுதுன்னு வையேன், கொஞ்சம் வெயில் அடிச்சா என் பைக்கோட சீட் காயுமேன்னு நினைப்பேன். அதுவே வெயில் காலமா இருந்துச்சுன்னு வையேன், எங்க நிழல் கிடைக்கும் பைக்கை கொண்டு போய் நிறுத்தணும்னு இடம் தேடுவேன். இப்படிதான் லைஃபும். சார், அன்னைக்கு திருடு போனது பணம் மட்டும் இல்ல, என்னோட நம்பிக்கையும் தான் சார். நான் எந்த நம்பிக்கையில இங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா 5 நாள்ல 2 லட்ச ரூபாவை என்னால சம்பாதிக்கவே முடியாது. அப்படி சம்பாதிக்க முடியலனா உங்களை சொந்தம் கொண்டாடுற உரிமை போயிடுமே சார். அதெல்லாம் இல்ல. இன்னும் அந்த சேலஞ்சோட டார்கெட் முடியறதுக்கு 5 நாள் இருக்குல்ல. எதை இழந்தாலும் ஒரு மனுஷனோட நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நீங்களும் பல தடவை சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி நம்புறதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போதான் வேலைக்கு சேர்ந்திருக்க, இந்த சபதத்துல எப்படி ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியல சார். சாத்தியா இருக்கு. லாயர் உனக்கு 20,000 ருபீஸ் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே 10 மாச சேலரி அட்வான்ஸா கொடுங்கன்னு கேட்டு பாக்குறேன். அவரு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அதை வாங்கி எங்க அம்மா கிட்ட, இல்ல உன் மாமியார் கிட்ட கொடுத்துட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சார், நான் அங்க வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அங்க 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கேட்கறது முறை இல்ல சார். அதுவும் நீங்க போய் கேட்டா அது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? இல்ல, இப்ப போய் நியாயமான காரணத்தை சொல்லிதான் அவர்கிட்ட கேட்பேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுவேன். அவரும் நல்ல ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ளவர், அதனால அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இந்த உலகத்துல கெடுதல் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் நல்லது பண்றதுக்கும் சில பேர் இருக்காங்க பூங்குடி. இருக்காங்க தான் சார். இருந்தாலும் இது அவங்களுக்கும் ஒரு சுமை இல்லையா? எதுக்கு தேவையில்லாம அவங்கள போய் சிரமப்படுத்திக்கிட்ட? இதுல யாருக்கும் ஒரு சிரமமும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் அவரை கம்பல் பண்ண போறதில்ல. முடியுமான்னு கேட்டு பாப்போம், ஒத்துக்கிட்டா நல்லது தானே. அதுக்கப்புறம் நீ எனக்கு தாங்கிறத எங்க அம்மா தடுக்க மாட்டாங்கல்ல. எந்த நல்லதும் எனக்கு அவ்வளவு சுலபமா நடந்துராது சார். இத பாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. இனி நல்லதே நடக்கும் நம்பி சந்தோஷமா சிரி பாப்போம். அப்படி இல்ல, இன்னும் நல்லா சரி. பத்தாது, இன்னும் கொஞ்சம். சும்மா சொல்லக்கூடாது தீபி, உன் டேலண்ட் தான். என்ன திடீர்னு ரொம்ப பாராட்டுற? அன்னைக்கு அந்த வில்லேஜ் வேம்பயர சேலையில டீ கொட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். நானும் அது எப்படி பாசிபிள்னு நினைச்சேன். ஆனா நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டீயை கொட்ட வச்சுட்டேன். டீயை கொட்டி என்ன பிரயோஜனம்? அதனாலேயே வேலைக்கு சேர்ந்துட்டாலே. அட, அதுக்காக நீ அப்படியே விட்டியா என்ன? ஒரு திருடிய வச்சு நீ நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியே. சரி சரி. லேப்டாப்ல தண்ணிய ஊத்தி அவன் மேல எங்க அம்மா வெறுப்பை இன்னும் ஊத்தி விட்டு சான்ஸே இல்ல தீபி. அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கியே. சூப்பர். ஐயோ, ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கப்படாத தீபி. மேல நடக்கிற மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது
நாம எல்லாருமே வெக்கப்படுற சூழ்நிலைக்கு வந்துருவோம் போல இருக்க. என்ன சொல்றீங்க? இப்பதானே அந்த வில்லேஜ் வேம்பயருக்கு செம்ம டோஸ் வாங்கி கொடுத்தோம். நீ நினைக்கிற மாதிரி அவ வில்லேஜ் வேம்பயர் இல்ல, வில்லேஜ் கேம்பர். என்னம்மா பேசுறா தெரியுமா? அவளால பேச மட்டும்தான் முடியும், செயல்படுத்துறதுக்கு இந்த தீபிகாவால தான் முடியும். ஏய், கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காரு. ம். அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இங்க நடக்கிறதே வேற. என்னக்கா சொல்றீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்தது, இவ்ளோ நாள் வெயிட் பண்ணது, சாமியார் வேஷம் போட்டது, ஜீவாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே வேஸ்ட். நீ ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம பேசாம உங்க வீட்டுக்கே போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. என்ன ஆச்சு அண்ணி? ஏன் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க? அவளுக்கு ஹர்ட் ஆக கூடாதுன்னு இப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அந்த வில்லேஜ் பார்ட்டிய இங்க இருந்து அடியோட துரத்தணும்னு தானே நாம எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டோம். நீயும் எவ்வளவோ அவளை டார்ச்சர் பண்ண, அவ சேர்த்து வச்ச காசை திருட வச்ச, அவளை சம்பள போட்டு மூடி வச்சு கொல்ல பார்த்த. நாங்களும் உனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா தானே இருந்தோம். அதனால என்ன ஆச்சு? அவ எல்லாத்திலயும் மீண்டு வந்துட்டா. உன்கிட்டயே நேர்லயே சவால் விட்டு நிக்கிறா. என்ன பண்றது? சேலையில டீய கொட்டி வச்சு அவளை மாட்டி விட பார்த்த. அதாவது பருத்தி சேலையா முளைச்ச மாதிரி அந்த சேலையா அவளுக்கு வேலையா வந்துருச்சு. நின்னு என்ன பிரயோஜனம்? அதான் அந்த கடையில இருந்தே அவளை நிக்க வச்சுட்டான்ல. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாக்கா, இன்னும் வேற என்ன இருக்கு? பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவளுக்கு கொடுத்த டைம் இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு. இத்தனை நாள்ல திருப்பி கொடுக்க முடியாதவ கடைசி நேரத்துல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கும் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கும் அவ ரெடி ஆயிட்டா. என்ன சொல்றீங்க? இப்போ அவளுக்கு அந்த 2 லட்சம் தானே பிரச்சனை. ஆமா, ஜீவா அவ வேலை பாக்குற லாயர் கிட்டயே அதை அட்வான்ஸா வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அத்தை கேட்டது 2 லட்சம் தானே. நாளைக்கே அவ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டா என்ன செய்வ? அதெல்லாம் முடியாது. அந்த அட்வொகேட் ஜீவா சொன்னதும் பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவானா? இப்படியே நீ பேசி பேசிதான் ஒவ்வொரு காரியத்திலே நீ தோத்துட்டு நிக்கிற. நீ தான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்க உனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா தான் இருந்தோம். ஆனா அந்த இடத்துக்கு பூங்கொடி தான் வந்து நிப்பா போல இருக்க. என்னக்கா சொல்றீங்க? இவ்ளோ நாள் போராடிட்டு கடைசி நேரத்துல விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்காது நடக்காது நீயும் சொல்லிட்டு தான் இருக்க. ஆனா எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியும்? ஜீவா கேக்குறத தடுக்க முடியுமா? இல்ல அந்த லாயர் பணம் கொடுக்கறதா தடுக்க முடியுமா? எது எப்படியோ நான் தடுப்பேன். அவ என்கிட்ட போட்ட சவாலையும் தோப்பா, ஆண்டி கிட்ட போட்ட சவாலையும் தோப்பா. தோக்க வைப்பேன். எப்படி? அவளை அங்க பணம் வாங்க விடாம பண்ணுவேன். அதையும் மீறி வாங்கிட்டா ஆண்டி கையில கொடுக்க விடாம தடுப்பேன். தீபிகா ஒரு காரியத்துல இறங்கிட்டா தீயா வேலை செய்வான். எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கை இல்ல. நடத்தி காட்டுறேன். சொல்லுங்க மேடம். அந்த பூங்கொடி எப்படி உங்க ஆபீஸ்ல செட் ஆயிட்டாளா? நல்லா தான் ஒர்க் பண்றாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்லாதீங்க. அவ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாளே. ஏதோ அவ தான் ஒழுங்கா வேலை பார்த்து அந்த ஆபீஸே காப்பாத்துற மாதிரி சீன் போடுவாளே. கரெக்டா சொன்னீங்க மேடம். நேத்து வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு அவ தான் கம்ப்யூட்டரே கண்டுபிடிச்ச மாதிரி அம்புட்டு அல்ட்டு அல்ட்டிக்கிறா.
அவ இல்லைன்னா ஸ்தம்பிச்சிடு மாதிரி பேசுறா. ம். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதான் கேட்டேன். உங்களுக்கு அவ பண்றத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகும்ல? இத மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் மேம் சர்வீஸ்ல. இருந்தாலும் சீனியர் எந்த மாதிரி வேலை கொடுத்தாலுமே என்ன விட்டுட்டு அவளை கூப்பிட்டு தான் வேலை சொல்றாரு. நானும் பார்க்கறேன் இது எத்தனை நாளைக்குன்னு. ஓ, உங்க லாயரை அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காளா? அதான் அவர் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறாரா? அட நீங்க வேற மேடம், அவர் குடியிருக்க வீட்டுக்கே இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. நேத்து வந்து இவளுக்கு சொலையா 2 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவாரா?